வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையமே விசாரித்துக் கொள்ளலாம் என தற்பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கிறது. சின்னம் தொடர்பாக ஆணையம் விசாரித்தால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என அதிமுக வாதம் செய்தது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரிக்க ஆணையத்திற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளதால் தற்பொழுது அஇஅதிமுகவின் எடப்பாடி தரப்பிற்கு பின்னடைவானது ஏற்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளது என்பதில் உறுதியாக இருந்தால் மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் மீது இன்று சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இது மூலமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தடை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை தற்பொழுதே நீதிபதிகள் பார்த்தோம்னால் விசாரணைக்கு வந்தன. அந்த நீதிபதிகள் தற்பொழுது பிறப்பித்திருக்க உத்தரவில் தேர்தல் ஆணையமே விசாரித்துக் கொள்ளலாம் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பார்த்தோம்னால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னால் 17ஆம் தேதி நடைபெறும் என தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுகவின் பிரச்சனை தற்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தற்பொழுது மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் வரும் 17ஆம் தேதி பார்த்தோமெனால் கழக அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என பார்த்தோமெனால் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அஇஅதிமுகவின் அவசர ஆலோசனை கூட்டமானது இன்று காலை பார்த்தோமெனால் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடுவது எனவும் மேல்முறையீடு செய்வது எனவும் தற்பொழுது அஇஅதிமுக சார்பில் மீண்டும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க எடப்பாடி மற்றும் செங்கோட்டையனுக்கு இடையான அந்த உட்கட்சி விவகாரமும் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளால் அஇஅதிமுக மீண்டும் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது.